Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce Unit 1 Marketing. இந்த வீடியோவில் நம்ம ப்ரைஸிங் பாலிசிஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து ப்ரைஸிங் நம்மளுடைய சிலபஸில் வந்துட்டு டிஆர்பி சிலபஸில் வந்து ப்ரைஸிங் பாலிசிஸ் அண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது மார்க்கெட்டிங்கில். அதில் ஏற்கனவே கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரைஸிங் பார்த்தோம். இந்த வீடியோவில் ப்ரைஸிங் பாலிசிஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பார்க்கணும். இந்த ஒரு கொஸ்டின் பாருங்கள். டேஸ் ரெஃபர்ஸ் டு ஹவு எ கம்பெனி செட்ஸ் தி ப்ரைஸஸ் ஆஃப் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பேஸ்ட் ஆன் காஸ்ட், வேல்யூ, டிமாண்ட் அண்ட் காம்படிஷன். இப்போது என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து ப்ரைஸை செட் பண்ணும். அவங்களுடைய ப்ராடக்ட், அவங்களுடைய சர்வீஸஸ்க்கு ஒரு ப்ரைஸை செட் பண்ணுவாங்க. எதை பேஸ் பண்ணி, எது அடிப்படையாக வச்சுன்னு கேட்டிங்கன்னா, காஸ்ட், அந்த பொருளுடைய விலை, அதோட பொருளோட வேல்யூ, அந்த பொருளுக்கான டிமாண்ட், தேவை, அண்ட் காம்படிஷன், போட்டி. இதன் அடிப்படையில் இதை அடிப்படையாக வச்சு, இதை பேஸாக வச்சு ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கும் சர்வீசஸ்க்கும் ப்ரைஸை செட் பண்ணுவாங்க. எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்றத குறிப்பிடுறது தான் எதுன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் கால்ட் ப்ரைஸிங் பாலிசி. அப்போ ப்ரைஸிங் பாலிசி அப்படின்னா, எப்படி ஒரு கம்பெனி தங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸ்க்கு காஸ்ட், வேல்யூ, டிமாண்ட், காம்படிஷனை பேஸ் பண்ணி விலை நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ப்ரைஸிங் பாலிசி. அதை பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். எந்த அடிப்படையில் ப்ரைஸிங் பாலிசியை தீர்மானிப்பாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதை தான் நம்ம மூணு டிஃப்ரெண்ட் வேயில் அந்த பாலிசியை டிஃபைன் பண்ணுறோம். ஒன்று வந்து காஸ்ட் ஓரியன்டட் ப்ரைஸிங் பாலிசிஸ், டிமாண்ட் ஓரியன்டட் ப்ரைஸிங் பாலிசிஸ், காம்படிஷன் ஓரியன்டட் ப்ரைஸிங் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லி மூணாக பிரிக்கிறாங்க. ஏன்னா அந்த டெஃபினேஷனில் ப்ரைஸிங் பாலிசியில் சொல்லிட்டோம், எப்படி வந்து ஒரு கம்பெனி ப்ரைஸை தீர்மானிக்கும், தங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸ்க்கு எப்படி தீர்மானிக்கும், எதை அடிப்படையாக வச்சுன்னா காஸ்ட்டும் டிமாண்டும் காம்படிஷனும். காஸ்ட் அண்ட் வேல்யூ அது ரெண்டும் ஒரே வேல்யூவில் எடுக்கலாம், மீனிங்கில் எடுக்கலாம். காஸ்ட், வேல்யூ, டிமாண்ட் அண்ட் காம்படிஷன், அதுதான் காஸ்ட் ஓரியன்டட் ப்ரைஸிங் பாலிசிஸ், டிமாண்ட் ஓரியன்டட் ப்ரைஸிங் பாலிசிஸ், காம்படிஷன் ஓரியன்டட் ப்ரைஸிங் பாலிசின்னு சொல்கிறோம். அதனுடைய அடக்க விலை அடிப்படையாக வச்சு விலை நிர்ணயிக்கிறது, தேவையை, டிமாண்டை அடிப்படையாக வச்சு விலையை நிர்ணயிக்கிறது, காம்படிஷன், போட்டியாளர்கள், இந்த நம்ம கம்பெனிக்கு, நம்ம ப்ராடக்ட்டுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, அந்த காம்படிஷன் அடிப்படையாக வச்சு விலையை நிர்ணயிக்கக்கூடிய கொள்கை அப்படின்னு பார்க்குறோம். இது ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம் என்னன்றது. ஃபஸ்ட்டு பாருங்கள், காஸ்ட் ஓரியன்டட் மெத்தட். காஸ்ட் ஓரியன்டட் அதாவது அடக்க விலையுடன் தொடர்புடைய முறை. இதில் என்னென்னு காஸ்ட் பேஸ்ட் அப்படின்போது இதுதான் ஒரு பியூரஸ்ட் மெத்தட். இதுதான் உண்மையான ப்ரைஸிங் மெத்தட்னா இந்த காஸ்ட் ஓரியன்டட் மெத்தட் தான். பொதுவாக ஒரு பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறதுன்றது இந்த காஸ்ட் ஓரியன்டட் மெத்தடில் தான். தட் தி ரீசன் திஸ் ப்ரைஸிங் மெத்தட் இஸ் கால்ட் பியூரஸ்ட் ஃபார்ம் மெத்தட். பியூரஸ்ட் ஃபார்ம், சுத்தமான ஒரு முறை. இந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளவு செலவாச்சு, தட் இஸ் கால்ட் காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட். அந்த ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட். அது கூட ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு சர்டைன் பர்சன்டேஜை வந்து அவங்க விருப்பப்பட்ட ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிடுவாங்க. விருப்பப்பட்ட ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த ஃபைனல் ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் கிடச்சிரும். அப்போ இந்த ப்ரைஸிங் மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா, காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் எடுத்துருவாங்க, பொருளுடைய உற்பத்தி செலவை எடுத்துருவாங்க, அடக்க விலையை எடுத்துருவாங்க. அது கூட அவங்க விருப்பப்பட்ட ப்ராஃபிட், டிசையர் ப்ராஃபிட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. இவ்வளோ லாபம், 30% லாபம் கிடைக்கணும், 20% லாபம் கிடைக்கணும்னு அவங்க விரும்பியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் பர்சன்டேஜை அந்த காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் கூட ஆட் பண்ணிடுவாங்க. இதுதான் ஃபைனல் ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். இதில் வந்து ஆக்சுவலி காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்றது, காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் அப்படின்றது த டோட்டல் காஸ்ட் ஸ்பெண்ட் ஆன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் தி ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டை, அந்த பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு, உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க, அதோடைய மொத்தம் தான் காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் சொல்கிறோம். அது கூட சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் டிசையர் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணால் கிடைக்கிறதா ஃபைனல் ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். இதுதான் காஸ்ட் ஓரியன்டட் மெத்தட். இது ஒரு பியூரஸ்ட் மெத்தட். சாதாரணமாக நம்ம எல்லாருமே திங்க் பண்ணக்கூடிய மெத்தட் இதுதான் இருக்கும். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணால் நம்ம இந்த மெத்தடில் தான் ப்ரைஸை
வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 100 rupees ஆகுதுன்னா நம்ம விருப்பப்பட்ட ப்ராஃபிட் ஒரு 20% கிடைக்கணும்னா 20% போட்டுருவோம். அப்போது 100 rupees காஸ்ட்டும் 20% ப்ராஃபிட்டும், அதுக்கு 20% கண்டுபிடிச்சிங்கன்னா 20 rupees வரும், 120 rupees. இதுதான் பொதுவாக எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய முறை. திஸ் இஸ் தி பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரைஸிங். எப்படியெல்லாம் பாருங்கள், காஸ்ட் ஓரியன்ட் ப்ரைஸிங்கில் வேரியஸ் மெத்தட் அடாப்ட் பண்ணுவாங்க, வேரியஸ் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க, பலவிதமான முறைகளை பயன்படுத்துவாங்க இந்த காஸ்ட் ஓரியன்ட் ப்ரைஸிங்கில். ஒன்று வந்து காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங் மெத்தட், இன்னொன்று வந்து டார்கெட் ப்ரைஸிங், அப்புறம் வந்து பிரேக் ஈவன் ப்ரைஸிங். அப்படி 3 இது இருக்குது. இது என்னென்னு பார்க்கலாம். இது 3 இல்லாமையும் 2 கூட இருக்குது. அது என்னன்றதெல்லாம் இப்போ தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங். அதை நம்ம படித்தோம். இது ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தடு. இது வந்து ஒரு பிஸ்னஸ் கான்செப்டோடைய மெயின் ஐடியாவே இதுதான், இந்த மெத்தடு தான். பாருங்கள், காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங் மெத்தட் இஸ் தி சிம்பிளஸ்ட் அண்ட் தி ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் யூஸிங் திஸ் மெத்தட் இஸ் டிட்டர்மைன்ட் பை ஃபாலோயிங் தி மோஸ்ட் பேசிக் ஐடியா பிஹைண்ட் தி கான்செப்ட் ஆஃப் பிஸ்னஸ். இது ஜெனரலான ஒரு மெத்தட். பிஸ்னஸ் என்ன பண்ணோம், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் செல்ஸ் எ ப்ராடக்ட் டு ஜெனரேட் ப்ராஃபிட் ஃப்ரம் இட். இதுதான் ஒரு பிஸ்னஸ்டைய கான்செப்ட். என்ன, பொருளை உற்பத்தி பண்ணணும், அதை லாபத்துக்காக விற்கணும். அந்த பொருளை விற்கும்போது லாபம் ஜெனரேட் ஆகணும், அதாவது நம்மளுக்கு லாபம் கிடைக்கணும். இதுதான் அடிப்படை. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா, யூனிட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எடுப்பாங்க. யூனிட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டு அது கூட சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூவை ஆட் பண்ணிடுவாங்க, அதாவது ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிடுவாங்க. இதோடைய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா செலவுகளையும் இதில் கவர் பண்ணிடுவாங்க. எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட வருமானம், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கான ரிட்டர்ன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அதான் இதோட மெத்தடோடைய அட்வான்டேஜ். ஏன்னா எப்போதும் 20% போட்டால் 20% எப்போதும் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இட் கவர்ஸ் ஆல் தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். நம்ம செலவு பண்ண அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ செலவு பண்ணமோ அது முழுமையாகவும் கிடைக்கும். அது கூட என்னன்னா, ப்ரொவைட் கன்சிஸ்டன்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஒரு தொடர்ச்சியாக நிலையான ஒரு ரிட்டர்னும் கிடைக்கும். அந்த நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரிட்டர்னும் கிடைக்கும். பட் இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் முக்கியமானது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், பொருளோட விலை எல்லாம் கிடைக்குது, அதோடைய செலவு பண்ண விலையெல்லாம் கிடச்சிரும், ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு 20% ப்ராஃபிட் கிடைக்கும், அப்படி மட்டும் தான் திங்க் பண்ணுறோம். நம்ம வந்து யாரை திங்க் பண்ணுறது இல்லைன்னா, இங்கே கன்சியூமரை திங்க் பண்ணுறதே கிடையாது. கன்சியூமர் வந்து நம்ம தீர்மானம் பண்ணால் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை உண்டாக்கிட்டோம், அந்த 100 ரூபா செலவாயிருச்சு, தட் இஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரு 20% ப்ராஃபிட் கிடைக்கணும், 120 ரூபாய்க்கு நம்ம வச்சிடலாம். சிம்பிளஸ்ட் மெத்தட், பியூரஸ்ட் மெத்தட் அப்படிலாம் பார்த்தோம். இது நம்ம செலவு பண்ண காசும் நம்ம விருப்பப்படக்கூடிய ப்ராஃபிட்டு மட்டும்தான் அதில் இருக்குது. நம்ம எதை பற்றி கன்சிடரே பண்ணுறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, கன்சியூமர் வந்து அந்த பொருளுக்கு இந்த விலை கொடுப்பாங்களா, இல்லை காம்படிஷன் இருக்கும், மார்க்கெட்டில் காம்படிஷன் இருக்கும், காம்படிஷனில் நம்மளை விட கம்மி விலையில் ஒரு பொருளை கொடுத்துட்ருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 105 ரூபா கொடுத்துட்ருப்பாங்க. நம்மளுடைய என்ன, 100 ரூபா ப்ராடக்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், 20% ப்ராஃபிட், 120 rupees கொடுத்தா நம்மளுக்கு ஓகே அப்படின்னு நம்ம கணக்கு போட்டு வச்சுட்டா, நம்மளுடைய காம்படிட்டர் 105 ரூபாய்க்கு விற்றா என்ன பண்ணுறது, நம்ம பொருளை யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போது இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை கன்சியூமர் ஆஃப் தி ப்ராடக்ட்டை கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. அந்த பொருளுக்கான நுகர்வோரை நம்ம கன்சிடர் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய காம்படிஷனையும் நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. இதுதான் இதோடைய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. இதே கொஸ்டினை கேட்கலாம், காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங் மெத்தடில் விச் ஒன் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு கேட்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன் கொடுக்கலாம். இப்போ கன்சியூமர் ஆஃப் தி ப்ராடக்ட்டையும் கன்சிடர் பண்ணுறதில்ல, காம்படிஷனையும் கன்சிடர் பண்ணாமல் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இதோட அட்வான்டேஜ், ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மளுக்கு கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் கிடைக்கும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எல்லாமே கவர் ஆயிரும். சிலப்போ நம்ம பொருள் வந்துட்டு 120 ரூபாய்க்கு விற்கிறோம் ப்ராஃபிட்டோடு சேர்த்து, நம்ம காம்படிட்டர்ஸ் 90 rupees விற்றா என்ன பிரச்சனை வரும், நம்மளுக்கு வந்து சிலப்போ நம்ம 90 rupees வந்துட்டால் நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ரிட்டர்ன் வந்து கம்மியாகி போகலாம். ரிட்டர்ன் கம்மியாகிறதுல லாஸில் விற்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு மெத்தடு தான் இந்த காஸ்ட். அதை மார்க்கப் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லுவோம். சேம், அதை வந்து வேறு பேரில், அதாவது காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங் தான் மார்க்கப் ப்ரைஸிங், மார்க்கப் வேல்யூ கொண்டுருவோம். மார்க்கப் ப்ரைஸிங் கேன் பி டிட்டர்மைன்ட் பை ஆடிங் தி காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் வித் தி சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கப். என்ன ரெண்டுக்குள்ள வித்தியாசம், காஸ்ட் ப்ளஸ் அப்படின்போது
அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணுறதா சொல்கிறோம். இங்கே என்ன சொல்கிறோன்னா காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் கூட சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கப் வேல்யூ ஆட் பண்ணுறோம். மார்க்கப் வேல்யூ எவ்வளோ தூரம் வைக்கலாம் அப்படின்றத வைக்கிறோம். இந்த மார்க்கப் வேல்யூ ஆஃப் தி ப்ராடக்ட் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் தான். ஒரு கம்பெனி ஒரு பொருளை விற்கும்போது எவ்வளவு லாபத்தை எதிர்பார்க்குறாங்க அந்த வேல்யூ தான் மார்க்கப் வேல்யூ. சிம்பிளி ப்ராஃபிட், அவ்வளோதான். எவ்வளோ ப்ராஃபிட் எதிர்பார்க்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் அது. அப்போது மார்க்கப் ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கம்பெனி என்ன பண்ணால் ஃபஸ்ட் ஷுட் ஸ்பெசிஃபை தி எக்ஸாக்ட் டோட்டல் காஸ்ட் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் அண்ட் மார்க்கப் வேல்யூ. ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க எவ்வளோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ, எக்ஸாக்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும், ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும், மார்க்கப் வேல்யூ தெரியணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு என்ன கிடச்சிரும், நமக்கு மார்க்கப் ப்ரைஸிங் கிடச்சிரும். ஏன்னா திடீர்னு மார்க்கப் ப்ரைஸிங் கேட்டால் என்னன்னு தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இது கொடுத்துருக்கேன். காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங்கும் மார்க்கப் ப்ரைஸிங்கும் ஏறக்குறைய ஒன்று தான். அடுத்து டார்கெட் ரிட்டர்ன் ப்ரைஸிங். டார்கெட் ரிட்டர்ன் ப்ரைஸிங் அப்படின்றது இது ஒரு ப்ரைஸிங் மெத்தட். காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங் மெத்தடில் தான் இதுவும். கம்பெனி என்ன பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ரிட்டர்ன் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு பிளான் ஆல்ரெடி அவங்க கையில் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோன்னா அதுக்கு ப்ரைஸ் நிர்ணயம் பண்ணுறது அதை டார்கெட் ரிட்டர்ன். இவ்வளோ ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு ஏற்கனவே தீர்மானம் பண்ணியிருந்தா அந்த காஸ்ட்டு கூட அந்த டார்கெட் ப்ரைஸை ஆட் பண்ணி தான் விற்பாங்க. அதான் டார்கெட் ரிட்டர்ன் ப்ரைஸிங் இஸ் a type of pricing method in which companies plan to achieve a certain level of return on investment by selling a particular quantity of goods. ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸை நம்ம விற்கும்போது, ஒரு குறிப்பிட்ட அளவு கூட்ஸை நம்ம விற்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வரணும் அப்படி ஏற்கனவே அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளானை அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் டார்கெட் ரிட்டர்ன் ப்ரைஸிங் வச்சுருப்பாங்க. அடுத்து பாருங்கள் பிரேக் ஈவன் ப்ரைஸிங். பிரேக் ஈவன் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது பிரேக் ஈவன் ப்ரைஸிங்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னாலே எந்த பாயிண்டில் கம்பெனிக்கு லாபமும் கிடைக்காது அதே டைமில் நஷ்டமும் ஆகாது அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட். அதாவது எவ்வளோ ரெவென்யூ ஜெனரேட் ஆகுதோ அதே அளவு செலவும் இருக்கும். இதுதான் நம்ம பிரேக் ஈவன் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்கிறோம். பிரேக் ஈவன் ப்ரைஸ் எப்படி தீர்மானம் பண்ணுவோம்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணோமோ, அதாவது எவ்வளோ ஃபிக்ஸட் காஸ்ட் ஆகிருக்கலாம், வேரியபிள் காஸ்ட் ஆகிருக்கலாம், இந்த மொத்த செலவும் அந்த ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கான செலவும் நம்மளுடைய வருமானமும், அதாவது இங்கே வந்து ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்குமே பார்த்துருவாங்க. ஈக்குவலாக இருக்கும். அந்த இடத்துல என்ன ஆகும்னா ப்ராஃபிட்டும் கிடைக்காது லாஸும் ஆகாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்துருவாங்க. அப்போ என்ன, நம்ம பொருள் விற்றுட்டு இதை மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நஷ்டமாகாமல், லாபமும் இல்லை அதே டைமில் நஷ்டமே ஆகாது, நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அந்த செலவு கிடச்சிரும், ரெவென்யூவும் எக்ஸ்பென்ஸும் ஈக்குவல் ஆயிரும். அந்த நிலைமையில் ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்காகவும் அதே டைமில் நம்மளுக்கு நஷ்டமும் வரக்கூடாது, மார்க்கெட்டும் கேப்சர் பண்ணணுன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. பிரேக் ஈவன் ப்ரைஸிங் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த ரெவென்யூ தான் ப்ரைஸ். நம்மளுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஒரு பொருளை விற்கிறதுக்கு, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு, ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மொத்த செலவு, அதாவது வேரியபிள் காஸ்ட்டும் சரி ஃபிக்ஸட் காஸ்ட்டும் எடுத்துருவாங்க. அதுக்கு ஈக்குவலான வருமானம் கிடைக்கணும், அதை ப்ரைஸாக வச்சுருவாங்க. அப்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும்னு கேட்டால் பிரேக் ஈவன் ப்ரைஸிங் ஆயிரும். அதாவது லாபமும் கிடைக்காது நஷ்டம் கிடைக்காது. அதே டைமில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்ம செலவு கவர் ஆயிரும், கரெக்டாக செலவு கவர் ஆயிரும், மார்க்கெட் கேப்சர் பண்ணுறதுக்கு முடியும். அதே பாருங்கள் இன்னொன்று இருக்குது, ஏர்லி கேஷ் ரிகவரி ப்ரைஸிங் இருக்குது. இதில் ஏர்லி கேஷ் ரிகவரிங் ப்ரைஸிங் நம்ம இப்போ வந்து எல்லாமே நம்ம காஸ்ட் ப்ளஸ் மெத்தடை தான் படிச்சுட்ருக்கோம். காஸ்ட் ஓரியன்டட் ப்ரைஸிங் பாலிசி தான் பார்த்துருக்கோம். இதில் வந்து ப்ரைஸிங் மெத்தடில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் மெத்தடை பார்த்தோம். காஸ்ட்டு கூட அதோடைய ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி சேர்த்திடுவாங்க. காஸ்ட்டு கூட மார்க்கப் வேல்யூ ஆட் பண்ணுறது ஒன்று பார்த்தோம். பிரேக் ஈவன் பார்த்தோம். பிரேக் ஈவனில் வந்து ப்ராஃபிட்டும் இல்லாமல் லாஸும் இல்லாமல் நம்ம காஸ்ட்டை மட்டும் கவர் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதே டைமில் இன்னும் சில டைமில் வந்து டார்கெட் ப்ரைஸிங் பார்த்தோம். டார்கெட் ப்ரைஸிங்கில் என்ன ஆயிரும், நம்ம ஒரு டார்கெட் வச்சுருப்போம், நம்ம இவ்வளோ பொருள் விற்றா இவ்வளோ வருமானம் கிடைக்கணும், இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் பண்ணுறது தான் டார்கெட் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள் ஏர்லி கேஷ் ரிகவரி ப்ரைஸிங்.
ஏர்லி கேஷ் ரிகவரி ப்ரைஸிங், இந்த பேபேக் மெத்தட்னு ஒரு படிப்போம் இல்லைங்களா, அந்த அப்ரைசல், ப்ராஜெக்ட் அப்ரைசல், அது மாதிரி இது ஒன்று, அது மாதிரி ஒரு மெத்தட். அதாவது நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் இத்தனை வருஷத்துக்குள்ளார வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைஸிங் பிளானிங் வச்சுருப்போம். நம்ம ஒரு அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், நம்ம வந்து பொருளை அது மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஒரு 3 வருஷத்துக்குள்ளார இந்த அமௌண்ட் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் திரும்பி வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதான் ஏர்லி கேஷ் ரிகவரி ப்ரைஸிங். இதெல்லாம் எது பொதுவாக இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி எப்போ அடாப்ட் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷார்ட் லைஃப் ஆஃப் தி மார்க்கெட், இந்த பொருளுக்கு ஷார்ட் லைஃப் தான் இருக்குன்னா நம்ம அதுக்கு தகுந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஷார்ட் லைஃப்பில் இதோடைய போயிடும். சில டெக்னாலஜி இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவான டெக்னாலஜி, இப்போ மட்டும் தான் யூஸ் ஆகும். ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண மாட்டோம்னா அந்த 3 வருஷத்துக்குள்ளார நம்ம வந்து அதை ரிகவர் பண்ணிடணும். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அந்த ப்ராட்பேண்டு நீங்கள் பார்த்துருக்கலாம். 2G இருக்குது, 3G இருக்குது, 4G வந்துருச்சு, இப்போ 5G வரப்போகுது. இப்போ பாருங்க 5G இப்போ வாங்க போகிறாங்க. 5G வந்து இப்போ நிறைய கம்பெனி வந்து 5G அந்த ப்ராட்பேண்டை வாங்கியிருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் விடும்போது அதை வந்து 5G வாங்கியிருப்பாங்க. இந்த 5Gன்றது அவங்க ஒரு கால வச்சுருப்பாங்க. இந்த 5Gக்கு அவங்க பண்ணக்கூடிய செலவு, அந்த ஆக்ஷனில் கொடுக்கக்கூடிய செலவு, அதை யூஸ் பண்ணும்போது உண்டாகக்கூடிய காஸ்ட்டு, அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே ரிகவர் பண்ணணும்னு சொல்லி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த 5Gக்கு நம்மளுக்கு கொடுக்கும்போது, கஸ்டமருக்கு கொடுக்கும்போது விலை நிர்ணயம் பண்ணுறது அதை பேஸ் பண்ணிடுவாங்க. 2 இயர்ஸ்க்குள்ளே அதை ரிகவர் பண்ணிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சிலப்போ அது 6G வந்துடலாம். 6G வந்துட்டால் இந்த 5G யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன ஆயிரும்னா நம்ம போட்ட காசு கிடைக்காம போயிடலாம். இப்போ 2G பாருங்கள், 3G எல்லாம் யாருமே இல்லை யூஸ் பண்ணுறதில்ல. 2G எல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி யாரும் விருப்பப்படுறதில்லை. அப்போ அந்த 2G வாங்கும்போது அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, 2Gக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன ஆயிரும், அந்த 2G வந்து அவங்க அப்போயே பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த 2Gன்ற அந்த சிஸ்டம் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் தான் நிலை நிற்கும், அந்த டெக்னாலஜி வந்து 2 இயர்ஸ்க்கு தான், அதுக்கப்புறம் மாறிடும்னா அவங்க போட்ட காசை 2 இயர்ஸ்க்குள்ளே ரிகவர் பண்ணிடணும். ஏர்லியராக 2 இயர்ஸ்க்கு முன்னாலே ரிகவர் பண்ணிடணும். அப்போ தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அவங்க 2 இயர்ஸ்க்குள்ளார ரிகவர் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு காஸ்ட் மட்டும் தான் கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்காது. அப்போ வந்து 2 இயர்ஸ்க்குள்ளார 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மாறிடும். அப்படின்னா 2 இயர்ஸ்க்குள்ளாரையே எவ்வளோ ஏர்லியராக அவங்க ரிகவர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஏர்லியர் ரிகவர் பண்ணுறதுக்காக விலையை நிர்ணயிப்பாங்க. விலையை அதுக்கு தான் நிர்ணயித்து அந்த 2 இயர்ஸ்க்குள்ளார ரிகவர் பண்ணி அதுக்கான ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கிடைக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட். ஆனால் அதுக்குள்ளார என்ன ஆயிரும், அடுத்த டெக்னாலஜி வந்துடும், பழைய டெக்னாலஜி போயிடும், அதில் ஒன்றும் நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ நியூ டெக்னாலஜி வாங்கும்போது அது எவ்வளோ காலத்துக்கு இருக்குதுன்னு பார்ப்பாங்க, எவ்வளோ காலத்துக்கு இது நிற்கும் அந்த டெக்னாலஜி இருக்குன்னு பார்ப்பாங்க. அது இதுமாதிரி ஃபேஷன் அப்படி தான். ஒரு பர்டிகுலர் ஃபேஷன், ஒரு ப்ராடக்டோடைய பர்டிகுலர் ஃபேஷன் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான். அந்த காலம் முடிஞ்சிச்சுன்னா என்ன ஆயிரும், அந்த ஃபேஷன் போயிடும். அப்போ ஒரு ஃபேஷனை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோன்னா அது எத்தனை வருஷம் வரைக்கும் அந்த ஃபேஷன் இருக்கும், அதுக்குள்ளார நம்ம போட்ட காசை, நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிகவர் பண்ணிடணும். இதுதான் ஏர்லி கேஷ் ரிகவரி ப்ரைஸிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்துட்டு டிமாண்ட் ஓரியன்ட் ப்ரைஸிங் பாலிசி. நம்ம வந்து இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே காஸ்ட் ஓரியன்ட் ப்ரைஸிங் பாலிசியில் தான் ஏர்லி கேஷ் ரிகவரி ப்ரைஸிங் வரைக்கும் பார்த்தோம். இப்போ அடுத்து வந்துட்டு என்ன பண்ணோம், மொத்தம் 3 தான் பார்த்தோம். ஒன்று வந்து காஸ்ட் ஓரியன்ட் ப்ரைஸிங் பாலிசி, டிமாண்ட் ஓரியன்ட் ப்ரைஸிங் பாலிசி, தேர்டு வந்துட்டு காம்படிஷன் ஓரியன்ட் ப்ரைஸிங் பாலிசின்னு பார்த்தோம். இப்போ டிமாண்ட் ஓரியன்ட் ப்ரைஸிங் பாலிசி அப்படின்னு பார்க்கலாம். டிமாண்ட் ஓரியன்ட்னா நம்ம பொருளுக்கு எப்படி டிமாண்ட் இருக்குது அதை பொறுத்து இருக்கும். அதே மாதிரி நம்ம பொருளை வாங்குறதுக்கு பையர்ஸ் வந்து எவ்வளோ வில்லிங்காக இருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க வில்லிங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் டிமாண்ட் ஓரியன்ட் ப்ரைஸிங் சொல்கிறோம். பாருங்கள், டிமாண்ட் ஓரியன்ட் ப்ரைஸிங் இஸ் அ மெத்தட் ஆஃப் ப்ரைஸிங் இன் விச் தி செல்லர் அட்டெம்ப்ட் டு செட் ப்ரைஸஸ் அட் தி லெவல் தட் தி இன்டெண்டட் பையர்ஸ் ஆர் வில்லிங் டு பே. நம்ம பையர்ஸ் வந்து எவ்வளோ விலை கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க அந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம். பையர் வந்து எந்த விலை கொடுத்து வாங்க தயாராக இருக்காங்கன்றது எதை தீர்மானிக்கணும், டிமாண்ட் தீர்மானிக்கும். இப்போ ஒரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா பையர்ஸ் ஆர் ரெடி டு பே, பையர்ஸ் ஆர் வில்லிங் டு பே மோர் ப்ரைஸ். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சில பொருளுக்கு என்ன ஆகுனா டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், டிமாண்ட் கம்மியாக இருந்தால் த பையர்ஸ் ஆர் willing to pay only less amount, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். இதான் டிமாண்ட் ஓரியன்ட் ப்ரைஸிங் சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, வேல்யூ ஓரியன்ட் ப்ரைஸிங். அப்படின்னு அடுத்து வந்து காம்படிஷன் பேஸ்டு ப்ரைஸிங். நம்ம
இப்போ ப்ரைஸிங் பாலிசியை பற்றி பார்த்துட்ருக்கோம். ப்ரைஸிங் பாலிசியில் தேர்ட் ஒன், லாஸ்ட் ஒன் வந்து காம்படிஷன் பேஸ்டு ப்ரைஸிங். இப்போது நம்ம வந்து காஸ்ட்டு வச்சு பண்ணுவோம். நம்மளுக்கு எவ்வளோ செலவாச்சு அந்த செலவையும் ரிகவர் பண்ணும், ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு விருப்பப்பட்ட ப்ராஃபிட்டும் வரணும். அது காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங் பார்த்தோம். அதுலேயும் நிறைய பார்த்தோம். டார்கெட் ப்ரைஸிங்கு, ஏர்லி கேஷ் ரிகவரி ப்ரைஸிங்கு, இந்த மாதிரி பிரேக் ஈவன் ப்ரைஸிங்கெல்லாம் பார்த்தோம். ரெண்டாவது வந்து டிமாண்டு ஓரியன்ட் ப்ரைஸிங் பாலிசி பார்த்தோம். டிமாண்டை தீர்மானிக்கும். அதாவது கன்சியூமர் எவ்வளோ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, வில்லிங் டு பே எவ்வளோ, அதை வச்சு தீர்மானிப்போம். அது டிமாண்டை பொறுத்து இருக்கும். லாஸ்ட் ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸிங் பாலிசியில் வந்து காம்படிஷன் பேஸ்டு ப்ரைஸிங். காம்படிஷன் பேஸ்டு அது காஸ்ட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்காது, டிமாண்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது, நம்மளுடைய காம்படிட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். காம்படிட்டர் என்ன ப்ரைஸ் வைக்கிறாங்க அதை அனுசரித்து தான் நம்ம வைக்க முடியும். நம்மளுக்கு காஸ்ட்டு சிலப்போ அதிகமாக இருக்கலாம், பட் நம்மளுக்கு காஸ்ட்டு நம்ம அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கான செலவு அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி அதிக விலை வைக்க முடியாத நிலைமையில் இருக்கலாம். காரணம், நம்மளுடைய காம்படிட்டர் ரொம்ப கம்மி விலை வச்சுருந்தா நம்ம அதை கம்பீட் பண்ணுறதுக்கு அந்த காம்படிட்டர் வச்ச விலையோ இல்லை அதை விட கம்மியாக தான் வைக்க முடியும். அப்போ சிலப்போ லாஸ் உண்டாகலாம். அப்போ காம்படிட்டர் எவ்வளோ ப்ரைஸ் வச்சுருக்காங்க அதை அனுசரித்து நம்ம ப்ரைஸை தீர்மானிக்கிறது தான் காம்படிஷன் பேஸ்ட் ப்ரைஸிங். So with a competition based pricing policy, a company sets its prices by determining what other companies competing in the market charge. மற்ற நம்மளுடைய போட்டி நிறுவனங்கள், போட்டி கம்பெனி, காம்பீட்டிங் கம்பெனிஸ் வந்து என்ன மார்க்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் என்ன சார்ஜ் பண்ணியிருக்காங்க அவங்க பொருளுக்கு, அதே மாதிரி பொருள் நம்ம உற்பத்தி பண்ணுறதா இருந்தால் அதை அந்த காம்படிஷன் பண்ணக்கூடிய ஆளுடைய ப்ரைஸ் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரைஸிங் பாலிசி வச்சுருப்போம். தட் இஸ் கால்ட் காம்படிஷன் பேஸ்ட் ப்ரைஸிங் பாலிசி. இதெல்லாம் ப்ரைஸிங் பாலிசி. ப்ரைஸிங் பாலிசியில் 3 பாலிசி பொதுவாக பார்த்தோம். காஸ்ட் ஓரியன்ட் ப்ரைஸிங் பாலிசி, டிமாண்ட் ஓரியன்ட் ப்ரைஸிங் பாலிசி, காம்படிஷன் ஓரியன்ட் ப்ரைஸிங் பாலிசின்னு பார்த்தோம். அதுக்கிடையில் வேறு கொஞ்சம் ப்ரைஸிங் பாலிசி கூட பார்த்தோம். இந்த தியரி பார்ட்டை திரும்ப திரும்ப படிங்க. இதுக்குள்ளாருந்து எப்படி வேணாலும் மாற்றி கொஸ்டின் கேட்கலாம். இந்த தியரி பார்ட் தரவாக இருந்தீங்கன்னா இதில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அப்படி தான் இருக்கும். வெரி சிம்பிள் கொஸ்டினாக இருக்கும், பட் நம்ம தியரி நல்லா படிச்சிருக்கணும். அதனால தான் தியரியாகவே கொடுத்துட்ருக்கேன். கொஸ்டின் பேஸ் கொடுக்குறதுல கொஸ்டின் பேஸ் வந்து எக்ஸாமினுடைய நெருங்கும் போது நம்ம வந்து டெஸ்ட் எழுதிட்டிங்கன்னா இதெல்லாம் தரவு பண்ணி வைங்க. திரும்ப திரும்ப பாருங்கள். எழுதி வச்சு பார்த்தாலும் சரி, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் அதை அந்த படிக்க அந்த மீனிங் மனசுக்குள்ளார் வாங்கிக்கும். அதுக்காக தான் நீங்கள் வந்து பிடிஎஃப் கேட்குறீங்க. பிடிஎஃப் வந்து என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, பிடிஎஃபாக இருக்கும், நம்ம படித்தா வந்து மனசில் நிற்காது. பட் யாராச்சும் சொல்கிறது கேட்கும்போது அது மனசில் நல்லா தரவாக நிற்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நிறைய சேனல்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வருஷம் எழுதுகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் லாஸ்ட் இயர் எழுதும்போது கூட உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடச்சிருக்காது. நிறைய பேர் வந்து இப்போ வந்து உங்களுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய சேனல் நான் பார்த்தேன். தே ஆர் டூயிங் வெரி வெல். ரொம்ப அருமையாக, ரொம்ப பக்காவாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா சேனலும் பாருங்கள். அதில் கிடைக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ளாரே நிறைய டிபேட் வரும். நிறைய சேனல் பார்க்கும்போது ஒவ்வொரு புக்கு நம்ம எந்த புக்கை ரெஃபர் பண்ணுறோன்னு பொறுத்து எல்லாமே மாறும்போது கூட எல்லா மீனிங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அதுலேருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து வைங்க. then only you can answer whatever the question asked in your examination. இது ரொம்ப முக்கியமானது. பின்ன உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில், சென்டம் டியூட்டரோட வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணுன்னா ஐ வில் கிவ் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் டச் பண்ணி நீங்கள் வந்து சேர்ந்துருக்கலாம். இப்போ நிறைய பேர் சேர்ந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் சேர்ந்த ஒன்று, ஏன்னா திரும்ப அதை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு நிறைய சேர்ந்துட்டே இருக்குங்க. போட்டதே போட்டிருக்கணும். அதனால் நான் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆன உடனே நான் வந்து கொஞ்சம் போஸ்டிங்ஸ் பிடிஎஃப் அனுப்புறது கொஸ்டின்னு அப்படியே எங்கேயாச்சும் டவுன்லோட் பண்ண அதுடைய இதெல்லாம் நான் அதில் அனுப்பி வைக்கிறேன். அதெல்லாம் பாருங்கள். மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ சீக்கிரம் நிறைய நடத்த முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ ஜாயின் பட்டன் கூட நம்மளுடைய சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஜாயின் பட்டன் பேசிக் சார்ஜ் வச்சுருக்கேன். அதில் விருப்பப்பட்டவங்க அந்த சார்ஜை பே பண்ணி நீங்கள் வந்து இதில் ப்ரீமியம் மெம்பராக சேர்ந்துக்கலாம். அதுக்கான சில அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் நான் கொடுக்க முடிஞ்சால் கொடுப்பேன். எல்லாருக்கும் மேக்ஸிமம் நான் வந்து எல்லாருக்குமே காமன், தோஸ் ஹூ ஆர் பேயிங், தோஸ் ஹூ ஆர் மெம்பர் ஆனாலும் சரி, மெம்பர் ஆகாமல் இருந்தாலும் சரி, ஐ வில் ட்ரை டு கிவ் மோர். உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனுக்கான எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணுவேன். மேக்ஸிமம் நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். சில கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. அந்த சில கொஸ்டின்லாம் அந்த மாதிரி கொஸ்டினாக இருக்கலாம். அதுக்கெல்லாம் சில கொஸ்டின்லாம் நான் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா எப்போதும் ஆன்சர் பண்ண முடியாது சில உங்களுடைய கால்குலேஷன்ஸ்க்கெல்லாம். அதுக்கான
சாப்டர் வரும்போது, அந்த யூனிட் வரும்போது அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் அதுக்கு அந்த அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியெல்லாம் காமிப்பேன். நீங்கள் போடுங்க, நான் வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் நோட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். நீங்கள் வந்து அந்த டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணலாம், லைவ் சேட்டில் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த ஜாயின் பண்ணிங்கன்னா, அந்த நம்மளுடைய ஜாயின் மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம லைவ் சேட்டு கூட பண்ணலான் இருக்கேன், லைவ் கிளாஸ் கூட எடுக்கலான் இருக்கேன். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப மீகர் அமௌண்ட் தான், ஒரு 2 months தான் நீங்கள் கோயிங் டு பே. அதனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கிடைக்கலாம். அட்வான்டேஜ் நான் மேக்ஸிமம் பண்ண பார்ப்பேன். தென் நீங்கள் வந்து இந்த சேனலை பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு வேண்டிய விஷயமெல்லாம் இதில் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் மெயினாக தியரி பார்ட்டை தரவு பண்ணுங்கள், கொஸ்டின் வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட் தியரி பார்ட்டு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் எழுதுகிற மாதிரி இருக்கும். கொஸ்டினை பார்த்து நிறைய பேர் கொஸ்டினை பார்த்து ஆன்சர் பண்ண வைங்க. பட் இந்த தியரி பார்ட்டெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு அட்டன் பண்ண முடியும். ஸோ தியரி பார்ட், என்னுடைய அட்வைஸ் வந்து தியரி பார்ட்டை தரவாக பாருங்கள். வாட் எவர் தி புக் கெட், நீங்கள் வந்து என்ன ரெஃபரன்ஸ் புக் கிடைச்சாலும் சரி, எந்த சேனல் கிடைச்சாலும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்றதா இருந்தால் அந்த லிங்க்கை பார்த்து அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க. மொத்தமாக நான் வந்து ஒரு பர்டிகுலர் டேஸ் முடிஞ்ச உடனே, ஒரு 2 or 3 days முடிஞ்ச உடனே நான் வந்து உங்களுக்கு நிறைய இதில் வந்து அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். அதில் அதே மாதிரி ஜாயின் பட்டில் சேர்றவங்க ஜாயின் பட்டில் இமீடியட்டாக சேருங்க. இமீடியட்டாக எத்தனை பேர் சேராங்க பொறுத்து நான் அதுக்கான தகுந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் கொடுக்க தொடங்கிடுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.